வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவின் ஞானக்களஞ்சியம் தொகுப்பு 2 பாடல் எண் 1657 இறையன்பின் வினை விளைவு நீதி என்ற தலைப்பிலே இப்பாடலை நாம் சிந்திக்கலாம். இருபத்தி 3/4/92 இக்கவியை குரு அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார். அறிவாக என்னுள்ளே அமர்ந்து இயங்கிக் கொண்டே, அறிவாக என்னுள்ளே அமர்ந்து இயங்கிக் கொண்டே அகன்ற பேரண்டத்துள் அடங்கியுள்ளவற்றை பொறியைந்தின் புலன் ஐந்தின் இயக்க அலை மூலம் புரிந்து கொள்ளும் நுட்பம் எனக்கு அளித்திட்டாய். நெறி பிறழ்ந்து மனிதன் ஆற்றும் வினையை அதன் விளைவை நீயேதான் கருமையத்தில் இழுத்து நுண்மையாக்கி இறுக்கி இருப்பாய் வைத்து ஏற்றநாள் விரித்து இன்பதுன்பமாய் உணர்த்தும் உனது நீதி கண்டேன். வாழ்க வளமுடன். அறிவாக என்னுள்ளே அமர்ந்து இயங்கிக் கொண்டே, இறையாற்றலேதான் அனைவருக்குள்ளும் அறிவாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை கூறி, அகன்ற பேரண்டத்துள், பிரபஞ்சக்களம் முழுவதும் அடங்கி உள்ளவற்றை, பிரபஞ்ச ரகசியம் அத்தனையும் பொறி ஐந்தின் புலன் ஐந்தின், கர்மேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள் 5, இந்த 10ஐயும் இயக்க அலை மூலம் புரிந்து கொள்ளும் நுட்பம் எனக்கு அளித்திட்டாய். அவைகளைக் கொண்டு இந்த பிரபஞ்சத்தை நான் விளங்கிக் கொள்ளும் அளவிற்கு எனக்கு ஆற்றலை கொடுத்திருந்தாய். நெறி பிறழ்ந்து, ஒழுக்க நெறியை மீறிய மனிதன் ஆற்றும் வினையை அதன் விளைவை, ஒழுக்க நெறி மீறியவர்கள் அவர்களுடைய வினை விளைவு என்ன செய்கிறது என்று நீயேதான் கருமையத்தில் இழுத்து நுண்மையாக்கி இறுக்கிச் சுருக்கி இருப்பாக்குகின்ற அந்த இருப்பாய் வைத்து ஏற்றநாள் விரித்து, கருமையத்தில் இறுக்கிச் சுருக்கி இயல்பாக்கி அந்த இருப்பை ஏற்றநாள், அந்த விளைவு எப்போது அவன் சந்திக்க வேண்டுமோ அப்போது இன்ப துன்பமாய் உணர்த்தும் உனது நீதி கண்டேன். இன்பமாகவும் துன்பமாகவும் செயலுக்கு விளைவு உண்டு. அந்த நாள் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது அவனுக்கு இறை நீதியாக அதை உணர்த்தக்கூடிய தன்மை அந்த கருமையத்தில்தான் இருப்பாக இருக்கிறது. இறை அன்பின் வினை விளைவு நீதி அதுதான். இறைவனுடைய அன்பு நீதி, வினைக்கேற்ற விளைவு உண்டு என்பதையும், நல் வினைவை நல் செயல்களை செய்பவர்களுக்கு நல் விளைவையும், தீயவற்றை செய்பவர்களுக்கு தீய விளைவையும் அந்த நீதி கருமையத்தில்தான் இருப்பாக்கி தக்க காலம் வரும்போது இதை இறைவனே இன்ப துன்பமாக மலர்த்தி
உணர்த்தும் அளவிற்கு இந்த நீதி இறைவனுடைய நீதிதான், இறை நீதிதான். இறைவனுடைய அன்பின் கருணையினால் அந்த விளைவு நமக்கு அளிக்கப்படுகிறது என்பதை குரு அவர்கள் தெரிவிக்கிறார். இறை அன்பின் விளைவு நீதி என்று கூறுகிறார். இறைவன்தான் அறிவாக இருந்து நம்முள் செயல்படுகிறான். அவ்வாறு செயல்பட்ட அந்த அறிவு எவ்வாறு எந்த அளவிற்கு உயர்வை தருகிறது என்று பார்த்தால், பேரண்டமாக இருக்கக்கூடிய அந்த பேரண்டத்தில் உள்ள அத்தனையும் நாம் உணர்வதாகவும் அந்த அறிவே செயல்பாடு செய்கிறது. பொறி ஐந்தின் புலனைந்தின் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களை கொண்டு நாம் இறை நோக்கி பயணித்தால் அந்த இறை புலன்களையும் பொறிகளையும் கொண்டு அந்த நுட்பங்களை புரிந்து கொள்ளும் அளவிற்கு அந்த இறை அறிவாக மாறும்போது நமக்கு புரிகிறது. அவ்வாறு புரிய வரும்போது நெறி பிழந்து மனிதன் ஆற்றும் ஒழுக்க நெறியை மீறிய மனிதனுக்கு என்ன விளைவு வரும், அவனுக்கு ஏன் அந்த விளைவு வருகிறது, ஏன் துன்பத்தில் ஆட்படுகிறான் என்பதை அந்த விளைவை சந்திக்கும் போது நீயேதான், அந்த இறைநிலையேதான் கருமையத்தில் இருப்பாக்கி நுண்மையாக்கி இறுக்கி சுருக்கி இருப்பாய் வைத்த அந்த நல்ல பதிவையும் தீய பதிவையும் ஏற்ற நாள் வரும்போது விரித்து இன்பமாகவும் துன்பமாகவும் உணர்த்தும் அந்த நீதி இறை நீதிதான், இறை அன்பின் விளைவு நீதிதான் என்பதை இக்கவியில் குரு அவர்கள் நமக்கு விளக்குகிறார். கவி தந்த குருவுக்கும் விளக்கம் தந்த இறையாற்றலுக்கும் இதுகாரும் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.